إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அந்த வல்ல அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கெல்லாம் நல் வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை துவக்கமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சத்திய இஸ்லாத்தில நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய நல்ல பண்புகள் எல்லாவற்றையும் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நமக்கு அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நல்ல தன்மைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தீங்கான விரும்பத்தகாத நடைமுறைகளை பண்புகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு விரிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நமக்கு மார்க்கத்தில் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல பண்புகளில் ஒன்றுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடைபிடிக்க வேண்டிய நிதானம் என்பது. எல்லா பணிகளிலும் எல்லா காரியங்களிலும் நாம் நிதானத்தை கையாள வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அவசரப்படுவது, பதட்டப்படுவது என்கிற அந்த குறைபாடுடைய விரும்பத்தகாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த அவசர புத்தி அல்லது நிதானம் இழத்தல், இந்த மாதிரியான தன்மைகளை வேண்டாம் என்று தடுக்கிறது. ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அனாத்து மினர் ரஹ்மான், நிதானம் என்பது அந்த அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்விடம் இருந்து பெறப்படக்கூடியது. உன் அஜலத்து மின ஷைத்தான், அவசரப்படுவது இருக்கிறதே, அவசர புத்தி இருக்கிறதே, பதட்டம் இருக்கிறதே, அது ஷைத்தானிடம் இருந்து பெறப்படக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்போ நம்முடைய எல்லா காரியங்களிலும், நம்முடைய எல்லா நிலையிலும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும், நாம் ஒன்றை பேசுவதற்கு முன்னால் யோசித்து நாம் பேசக்கூடிய பேச்சினால் என்ன விளைவு ஏற்படும், அதனால் நன்மையான பலன் ஏற்படும் என்று சொன்னால் பேச வேண்டும், அல்லது அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொன்னால் பேசக்கூடாது. அப்போ நிதானம் இருந்தால்தான் இதையெல்லாம் நாம் செயல்படுத்த முடியும். சில பேர் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தில் பேசிவிட்டு ஏன் தான் இப்படி பேசினோமோ என்று காலம் பூராவும் மனதில் கவலையை வளர்த்து கொள்ளக்கூடிய
காலப்பூராவும் மன கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு காரியத்திலே திட்டமிடாமல் யோசிக்காமல் இறங்கி விடுவதால், நிதானம் இல்லாமல் செயல்பட்டு விடுவதால், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாக வாழ்க்கை பூராவும் பாதிப்பு இருந்து கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நிதானத்தை கை கொள்ள வேண்டும். இந்த அவசரம், அதாவது யோசிக்காமல் விளைவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் திட்டமிடாமல் திடீரென அவசரப்பட்டு காரியங்களில் இறங்குவது என்பதும் கூடாது. இது பேச்சிலும் இருக்கலாம் அவசரம் என்பது, அதுபோல செயல்பாடுகளிலும் இருக்கலாம். இந்த விரும்பத்தகாத அவசரம் பதட்டம் என்பது கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில இந்த தன்மையை கண்டித்து பேசுகிறான். குலிக்கல் இன்சான் மின் அஜல், மனிதனை பற்றி கண்டிச்சு பேசுகிற இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதன் இந்த அவசர புத்தியோடு படைக்கப்பட்டிருக்கிறான், இந்த அவசரப்படுகிற இந்த குறைபாட்டோடு படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குறை சொல்கிற இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ தேவையில்லாமல் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. வேகம் விவேகம் அல்ல என்று தமிழிலே சொல்கிறார்கள் அல்லவா? அப்போ வேகமாக, தேவையில்லாமல் வேகமாக செயல்படக்கூடாது. நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவையில்லாமல் அவசரப்படுவதும் வேகமாக செல்வதும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. வாகனத்தை கையில பிடித்து விட்டால், பைக்கில் ஏறிவிட்டால் அவர்கள் நிதானமாக செல்வதில்லை. ரோட்டில என்ன சூழ்நிலை இருக்கிறது, எவ்வளவு வண்டிகள் போய்கொண்டு இருக்கிறது, அதிலே நாம் என்ன வேகத்தோடு செல்ல வேண்டும் என்கிற அந்த நிதானம் இல்லாமல் அவர்கள் ஒரு வேகத்தை நிர்ணயித்து விட்டால் அந்த வேகத்திலே போகிறார்கள். எவ்வளவு பெரிய அந்த நெருக்கடிகள் இருந்தாலும் கூட, வாகன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அப்படி போகிறார்கள். அப்படி நிதானம் இழந்து போவதனால்தான் அதிகமான ஆக்சிடென்ட்கள் நடக்குது. விபத்துகள் மூலமாக அதிகமாக இன்றைக்கு இளைஞர்கள் உயிரை விடுகிறார்கள் அல்லது ஊனமடைகிறார்கள். இதெல்லாம் தேவையில்லாத அவசரத்தின் காரணமாக, நிதானமின்மையின் காரணமாக நடக்கிறது. சில சமயங்களில் அவசரம் தேவைப்படுகிறது. அவசரமாக செயல்படக்கூடிய நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே அவசர சிகிச்சை பிரிவு இருக்கிறது என்று சொன்னால், ஆக்சிடென்ட் மாதிரியான அல்லது அவசரமாக கவனிக்க வேண்டிய நோயாளிகளை அவர்கள் அவசரமாக கவனிக்க வேண்டும் என்பதனால் விரைவாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற கருத்திலே தான் அவசர சிகிச்சை பிரிவு என்று சொல்லப்படுகிறது. அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே கூட இருக்கக்கூடிய டாக்டர் நிதானம் இழந்தார் என்று சொன்னால், பதட்டப்பட்டார் என்று சொன்னால், அங்கே நோயாளிக்கான அந்த முடிவு பாதகமாக ஆகிவிடும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட நிதானமாக செயல்பட வேண்டும். ஆக நம்முடைய மார்க்கம் இந்த நிதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் நிறைய இருக்கிறது. அதிலே ஒன்று, ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கையில் அவர்கள் ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் ஜகாத்து கடமையை வசூல் செய்வதற்காக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருவரை நியமித்து அனுப்பி வைப்பார்கள். இது நாம் தெரிந்த விஷயம். இப்படி ஒரு பகுதியில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கள், அந்த பகுதி கூட பனுல் முஸ்தலக் பகுதி என்று சொல்லப்படுகிறது. பனுல் முஸ்தலக் என்கிற ஒரு கூட்டம் அந்த பகுதியில் இருந்தார்கள். அந்த பகுதிக்கு பேரும் பனுல் முஸ்தலக் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள், அந்த மக்கள் குறிப்பிட்ட நாளை ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லி, அந்த நாளில நாங்கள் எங்களுடைய கூட்டத்தாருடைய ஜக்காத்தை நாங்கள் சேகரித்து வைக்கிறோம், நீங்க உங்களுடைய வசூல் பண்ணக்கூடிய ஆளை அனுப்பி வைங்க, நாங்கள் கொடுத்து அனுப்புவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நாள் வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் வலீத் பின் உக்பா என்கிற ஒரு சஹாபி, வலீத் பின் உக்பா என்கிற அந்த சஹாபியை இந்த பனுல் முஸ்தலக் ஏரியாவுக்கு அனுப்புறாங்க. அங்கே ஜக்காத்து பொருளை எல்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க, நீங்க போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டு இந்த வலீத் பின் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு சஹாபி. ஆனால்
அங்கே பனுல் முஸ்தலக் ஏரியாவை நெருங்குற நேரத்தில் தனி ஆளா போறாங்க. தனியாளா போறதுனால ஒரு விதமான பயம் ஏற்படுது இவங்களுக்கு. இந்த வலித் பின் உக்பாக்கு பயம் ஏற்படுது. நம்ம தனியாளா வர்றோமே, இவங்க சமீபத்தில் தான் இஸ்லாம் ஆகி இருக்கிறாங்க. அதுவும் கூட போர் நடந்த பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நடத்திய பிறகு அவங்க முஸ்லீம் ஆகி இருக்கிறாங்க அந்த மக்கள். இவருக்கு ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை போடுறான் இந்த வலீத் ரலியல்லாஹு மனசுக்குள்ள. ஊசலாட்டத்தை அந்த கூட்டத்தாருடைய ஏரியாவை பக்கத்தில் நெருங்கும் போது கூடுதலாவது பயம். நம்ம தனியால் வந்திருக்கிறோம், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஊசலாட்டம் ஏற்படுது. அப்படி பக்கத்தில் நெருங்கி போகும்போது போக வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்து திரும்பி வந்துடுறார். அந்த ஏரியா வரை போயிட்டு திரும்பி வந்துடுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, நான் வந்து அங்கே போனேன், அவங்கெல்லாம் என்னைய கொலை செய்யறதுக்கு வந்தாங்க கூட்டம் ஆயுதத்தோட, நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். அதாவது ஒரு சஹாபி தான் இருந்தாலும், மனிதர்கள் என்கிற அடிப்படையில் சஹாபியாக இருந்தாலும் சிலருக்கு தவறுகள் ஏற்படுறது இல்லையா, அந்த அடிப்படையில் இவங்களுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு தவறை செய்து விட்டார், பொய்யாக சொல்லிவிட்டார்கள், என்னை கொலை செய்ய வந்தார்கள் என்று. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கூட்டத்தார் மேல, பனு முஸ்தலக் கூட்டத்தார் மேல கோபம் வருகிறது. போர் தொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சாலும் கூட கொஞ்சம் பொறுக்கிறார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்குமா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான ஆயத்தம் செய்யாமல் கொஞ்சம் தாமதிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்துல் ஹுஜராத்தில் வரக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபய்யனூ அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன் என்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றது என்ன? ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு பாவியான ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதற்கு ஆதாரம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு ஆதாரம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஆதாரம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நீங்கள் ஏதாவது செய்ய முனைவீர்கள் என்று சொன்னால், அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் அறியாமல் ஒரு கூட்டத்திற்கு தீங்கு செய்து விடுவீர்கள். அறியாமல் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தீங்கு செய்து விடுவீர்கள். அப்படி அறியாமல் தீங்கு செய்து விட்டால், ஒரு தப்பான செய்தியை கேட்டு சில பேருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டால், ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்க செஞ்ச காரியத்துக்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள், கை சேதப்படுவீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அந்த சமயத்தில் இறக்கி வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இங்கே என்ன நடந்தது என்கிற தெளிவை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்போ அவங்க ஒரு சஹாபியாக இருந்தாலும் அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால இப்படி ஒரு காரியம் பண்ணாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்யலாமா என்று நினைத்தாலும் கூட கொஞ்சம் தாமதித்தார்கள், நிதானத்தை கையாண்டார்கள். நிதானத்தை கையாள வேண்டும். ஒரு தப்பான செய்தி, இன்னொருவரை பற்றி ஒரு தப்பான செய்தி வருதுன்னு சொன்னா அதை உடனே இவன் செஞ்சிருப்பான், இப்படியெல்லாம் நடப்பார்கள், இப்படித்தான் செய்வாங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியும் என்று உடனேயே அதை நம்பிக்கொண்டு நாமும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சொல்வது இருக்கிறது. அது வந்து தவறான போக்கு. நிதானத்தை இழக்கக்கூடாது. எந்த செய்தி வந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்படி ஒரு பாடத்தை நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஈமான் கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நீங்க கவனிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் முதல்ல நினைச்ச மாதிரி, அதாவது இஸ்லாமாகி ஜக்காத்து கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து ஒரு நாளையும் நிர்ணயிச்சுட்டு வசூல் பண்ண போனால கொலை செஞ்ச முயற்சி பண்ணாங்களா, அப்போ போர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் அறிவிப்பு பண்ணி போர் செஞ்சிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும், எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிகழ்வை ஒட்டி நாம் எல்லா காரியங்களிலும் நிதானத்தை கையாள வேண்டும். குறிப்பாக மற்றவர்களை பற்றி, ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லது மற்றவர்களை பற்றி ஒரு செய்தி வரும்பொழுது, அது விரும்பத்தகாத செய்திகள் வரும்போது
அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் உடனே உணர்ச்சி வசப்பட்டு அப்படித்தான் இருக்கும் என்று நாம் பேசிவிடக்கூடாது, நாம் நடவடிக்கை எடுத்துவிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் எல்லா நிலையிலும் நாம் நிதானத்தை, அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது என்பதை நமக்கு எல்லா நிலையிலும் போதிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடுகளிலே பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லித் தருகிறார்கள். நம்மள்கிட்ட கூட அந்த தன்மைகள் இருக்கலாம். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கிறோம், நம்முடைய தேவைகளை கேட்கிறோம், எல்லாமே கேட்டவுடன் நடப்பதில்லை. அல்லாஹு தஆலா ஒரு நிர்ணயம் செய்து வைத்திருப்பான். அவன் கொடுக்க வேண்டும், நாம் கேட்பதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அப்போதுதான் கொடுப்பான். உடனே கொடுக்க வேண்டும் என்பது அவன் மீது கடமை அல்ல. அதுபோல கொடுக்காமல் கூட இருப்பான், அதற்கு பதிலாக வேறு நன்மைகளை கொடுப்பான். இப்படியெல்லாம் நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹு தஆலா பலவிதமாக அவன் பதில் கொடுப்பான். இப்போ சில பேருடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க ஹதீஸ்ல, லா யஸாலு இஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யஸ்தஅஜில். அடியானுக்கு அவன் செய்யக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ்வினால் பதிலளிக்கப்படும். மாலம் யஸ்தஅஜில், அவன் அவசரப்படாத வரை அவனுக்கு பதிலளிக்கப்படும். அதாவது நீங்க துஆ தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்னும் போது நீங்கள் அவனிடத்தில் துஆ செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நான் 10 தடவை செஞ்சிட்டேன், 20 தடவை செஞ்சிட்டேன் துஆ, என்னுடைய துஆவெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல என்று அல்லாஹ்விடத்தில் செஞ்ச துஆவை பற்றி அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அவனுடைய துஆவுக்கு பதிலளிக்கப்படத்தான் செய்யும், அவன் அவசரப்படாத வரை. அவசரப்பட்டு பேசுவது என்று சொன்னால் எப்படி, அவசரப்படுவது என்றால் எப்படி என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. யகூலு கத் நானும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும், ஃபலம் அர இஸ்தஜாபுலி, எனக்கு அல்லாஹ்வினால் பதிலளிக்கப்படுவதையே நான் பார்க்கல, அல்லாஹ் பதிலளிக்கவே மாட்டேங்கிறான் என்று சொல்லி அவசரப்பட்டு விடுவான். அந்த சமயத்தில் மன சோர்வடைந்து துஆ செய்வதையும் கூட விட்டுவிடுகிற சூழ்நிலைக்கு போய்விடுவான் அடியான். இப்படி அவசரப்படக்கூடாது. ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகளிலும் நாம் நிதானத்தை பேண வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இந்த வழிமுறையை, வணக்க வழிபாடுகளில் கூட இந்த நிதானத்தை பேணுகிற வழிமுறையை நாம் கையாள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுபோல நாம் மற்ற மக்களோடு பழகும் போதும் அவர்களோடு நாம் உறவாடக்கூடிய நிலையில மற்ற மக்கள் பற்றிய விஷயங்களிலும் நாம் நிதானத்தை கையாள வேண்டும். ஒரு சகோதரரை பற்றி நாம் மேலே சொன்ன மாதிரி தப்பான செய்திகள் வருதுன்னு சொன்னான், ஒருத்தர் தப்பான காரியம் பண்றாரு, அல்லது ஒரு மார்க்க கடமையை, முக்கியமான கடமையெல்லாம் நிறைவேற்றுவதில்லை என்பது போன்ற செய்தி வருது, அல்லது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரியான செய்திகள் வருகிறது, அல்லது அவருடைய கண்ணியத்திற்கு ஊறு விளைக்கக்கூடிய செய்திகள் வருதுன்னு சொன்னா உடனே நாமும் அதை கேட்டு இப்படி இருக்கும் என்று அவசரப்பட்டு நாம் பேசிவிடக் கூடாது. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பழகும் போது நாம் நடைமுறையில பார்த்தோம் சொன்னா அவசரப்படுறதுக்கு, உறவுகள் பிரிவதற்கு இந்த அவசரம் நிதானத்தை இழப்பது காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக தலாக் நடக்கிறத பார்க்கிறோம். கணவன் மனைவி பிரிவு அதிகமாக இருக்குது. முன்னாடி எல்லாம் ஆண்கள் தான் தலாக் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா பெண்களே தலாக்கை கேட்டு குல முறையில் பிரியக்கூடிய நிலை நிறைய வர்றதை நம்ம பார்க்குறோம். நாம் அதாவது இப்படி பிரிவுகள் ஏற்படக்கூடாது, இது நல்லதல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய நடக்குங்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் பெரிய காரணங்களாக இருக்காது. அதாவது வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு, வாழ்க்கையில் தொடர முடியாத இந்த உறவை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய காரணங்கள் இருப்பது அரிதுதான். நாம் பார்த்தோம்னா நிறைய தலாக்குக்கும் நிறைய குலாவுக்கும் அந்த பிரிவுக்கு காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைகள்,
சின்ன சின்ன காரணங்களுக்காக அவர்கள் கோபப்பட்டு பேசுறது அல்லது கோபப்பட்டு அவசரத்தில் வார்த்தையை விடுறது, நீ எனக்கு வேணாம் என்று சொல்வது, அல்லது ஒரு மனைவி கணவனை பார்த்து என்னை நீங்க விட்டுருங்க என்று அவசரத்தில் ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு சின்ன நாம இந்த தலாக்கினுடைய காரணங்கள் என்ன பிரச்சனைனால இந்த தலாக்கு ஏற்பட்டுச்சு அல்லது குலாவ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய இந்த பிரிவுகள்ல தகுந்த காரணம் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டது ஒரு காரணமாக இருக்கும். இப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில பல பேரும் அவசரப்பட்டு பதட்டத்தில் சொல்லக்கூடிய வாசகங்கள்னால், பதட்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள்னால நம்முடைய வாழ்க்கையில அதிகமான பாதகங்களை பல பேர் தேடிக்கொள்கிறார்கள். நிதானத்தை பேணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அவசரப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகளாக ஏற்பட்டு கொண்டு இருக்கும். நம்முடைய மார்க்கம் எல்லா காரியத்திலும் நிதானத்தை கையாள வேண்டும் என்பதை நமக்கு அதிகமாக போதித்து தருகிறது. உதாரணத்திற்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை முடிவு செய்கிறோம், நாம் வேலை தேடுகிறோம். ஒரு இளைஞர் வேலை தேடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அது முக்கியம். அந்த வேலை கிடைக்கிறது, அது தன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக அமையுமா, எதிர்கால வாழ்க்கையில் நன்மையாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வரும் என்று சொன்னால், அல்லது ஒரு பெண் பேசி திருமணம் செய்ய முடிவெடுக்கிறார். அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல முறையில் அவளோடு குடும்பம் நடத்த முடியுமா, இந்த திருமணம் நன்மையாக இருக்குமா என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதற்கென்று நிதானமாக, அதாவது உடனடியாக முடிவு செய்தவுடன் இறங்கி விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதிரியான முக்கியமான காரியங்களிலே நீங்கள் 2 வழிமுறையை கையாள வேண்டும். 2 வழிமுறை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒன்று, நம்மீது பாசம் கொண்ட, நம்மீது அக்கறை கொண்டவரிடத்தில், நமக்கு நெருக்கமான இடத்துல ஆலோசனை செய்ய வேண்டும். அந்த ஆலோசனை செய்து அந்த நல்ல ஆலோசனைப்படி நாம் செயல்பட வேண்டும். இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் எது நன்மையோ அதை எனக்கு கிடைக்க வைப்பாயாக என்று கேட்கிற அந்த இஸ்திகாரா தொழுகையை நாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. நமக்கு அவசியமான ஒன்றுதான், வேலை என்பது அவசியமானதான், கிடைச்சிருச்சு, டக்குன்னு அதை ஏற்றுக்கொள்ளாமல் முதலில அல்லாஹ்விடத்தில இந்த உதவியை தேட வேண்டும். இஸ்திகாரா என்றால நன்மையை தேடுவது, நன்மையை வேண்டுவது. இந்த வேலை எனக்கு நன்மையாக இருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டும், எதிர்காலத்தில் எனக்கு நன்மையாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டாம், வேறு சிறந்ததை தா என்று கேட்பதுதான் இஸ்திகாரா தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய துஆவிலே வரக்கூடிய அந்த பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய மார்க்கம் பாருங்க, நீங்க அதாவது ஒரு வேலையை எவ்வளவு நாள் தேடி இருப்பீர்கள், அப்படி தேடி இருந்தால் கூட அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நிதானமாக இருந்து நீங்கள் அது நன்மையாக இருந்தால் எனக்கு கிடைக்க செய்வாய் என்று 2 ரக்காத்து தொழுது துஆ செய்து விட்டு அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை ஏற்றுக்கொண்டால் என்று நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது. எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கையாள வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். ஆனால் மனிதர்களாகிய நம்மிடத்தில் இந்த நிதானம் இழக்கக்கூடிய போக்கு அதிகமாக இருக்கிறது. நிதானம் இல்லாமல் பதட்டப்படுகிற அந்த போக்கு அதிகமாக இருக்கிறது. இப்படி அவசரப்படுவதனால், பதட்டப்படுவதனால் எவ்வளவோ பெரிய தவறெல்லாம் நடந்திருக்கிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த படை போய் எதிரிகளோடு போர் செய்யும் பொழுது, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எதிரிகளில் ஒரு ஆள் ஆயுதத்தோட தாக்க வந்தவர் அவரை நோக்கி இவங்க ஆயுதத்தோட போகும்போது அவர் தாக்கப்பட்டுவார்னு தெரிஞ்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் தான் முஸ்லிம் என்பதை அறிவிக்கிற விதத்தில் சொல்றார் அந்த மனிதர். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுவோடு இன்னொரு சஹாபியும் போறாங்க அவரை தாக்குறதுக்காக. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் அந்த இன்னொரு சஹாபி திரும்பிடுறாங்க.
அவரை தாக்கலை. ஆனால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆயுதத்தால் தாக்கிடுறாங்க, தாக்கி அவரை கொலை செஞ்சிடுறாங்க. இப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ண, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகு நீ ஏன் அவரை கொன்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிற விதத்தில் கேட்குறாங்க. அவர் ஆயுதத்தை பார்த்து பயந்து தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, அஃபனா ஷகக்த கல்பஹு, நீ அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா அப்படின்னு சொன்னாங்க, கண்டிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு கண்டிச்ச நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அதுக்கு முன்னாடி முஸ்லிமா இல்லாம அதுக்கு பின்னாடி முஸ்லிமாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தேன் என்று அவர்கள் பிற்காலத்தில் பல வருடங்கள் கழித்து தங்களுடைய மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த அவசரப்பட்டு செய்த அந்த காரியத்தினால் அவருடைய மனதுக்குள்ள அந்த வேதனை இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம ஏதாவது அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் செயல்பட்டிருந்தாலோ அல்லது எதையாவது பேசியிருந்தாலோ நாம் வருத்தப்பட்டு கொண்டு இருப்போம். அப்படின்னு சில பேருக்கு அனுபவம் இருக்கலாம். மனிதனுடைய இந்த அவசர புத்தியினால் ஏற்படக்கூடிய பாதங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். வயதுல் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் கைரி வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் இருக்கிறானே அவன் நன்மையை கேட்டு துஆ செய்வது போலவே தீமையை கேட்டும் துஆ செய்கிறான். நன்மையை கேட்டுதான் துஆ செய்யணும் அல்லாஹ்ட்ட, ஆனா அதே மாதிரியே தீமையை கேட்டும் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கானல் இன்சான் அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், பதட்டக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த தன்மையை குறை சொல்றான். அப்போ அவசரப்பட்டு நாம் எதையும் பேசிவிடக்கூடாது. முக்கியமாக இங்கே சொல்கிற அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றது, துஆ செய்யறதுல நாம ஒருத்தர் சின்ன தவறு செஞ்சிட்டாருங்கிறதுக்காக அவர் அழிய வேண்டும் என்பது போன்ற துஆ செய்யறது. குறிப்பாக பிள்ளைகளை திட்டும் போது கூட, பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் கூட அவர்களுக்கு எதிராக சாபமிடக்கூடிய செயல்கள், திட்டக்கூடிய செயல்கள் எல்லாம் பெற்றோரிடத்தில் இருக்கிறது. அது போன்ற காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்து இருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய ஒரு பெரிய குறையாக அல்லாஹ் தஆலா இந்த அவசரப்படுகிற பதட்டப்படுகிற இந்த தன்மையை கண்டித்து சொல்கிறான். நாம் எப்போதும் நிதானம் உள்ளவர்களாக, எதையும் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடியவர்களாக, எதையும் பேசும் பொழுது நிதானத்தோடு பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த நல்ல நடைமுறையை பின்பற்றி அவசரம் பதட்டம் என்கிற தீய தன்மையை விட்டொழித்தவர்களாக நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறான். மனிதனுடைய இந்த அவசரப்படுகிற பதட்டப்படுகிற அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பேசும்போது இப்படி சொல்கிறான், குலுக்கல் இன்சானு ஹலுஆ, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டால், தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவன் பதறுகிறான். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விட்டால் பதட்டம் அடைகிறான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அதே நேரத்தில் அவனுக்கு நன்மையாக ஏற்பட்டால் அந்த நன்மைகள் பிறருக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கெட்ட தன்மை உள்ளவனாக மனிதன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இந்த
தன்மை, இந்த குறைபாடுடைய தன்மை எப்போது யாரிடத்தில் இல்லாமல் போகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையாளிகளை தவிர அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகையிலே நிலையாக இருப்பார்கள். அதாவது எப்போதும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகை விட்டு சில பேர் அவ்வப்போது தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தொழுகையாளிகளாக இருந்தாலும் சில தொழுகையில விட்டு விடுவார்கள். அதை பற்றி அவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள். ஆனால் தொழுகையிலே அக்கறையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தொழுகையையும், குறிப்பாக கடமையான தொழுகையை விடக்கூடாது. எப்போதும் நிலையாக அந்த தொழுகை என்கிற வணக்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொழுகையாளிகளை தவிர. அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகையிலே நிலையாக இருப்பார்கள். எப்போதும் தொழுகையை, கடமையான தொழுகையை முக்கியமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தொழுகையை எப்பொழுதும் நிலையாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் இந்த பதட்டப்படுகிற, அவசரப்படுகிற தன்மை இருக்காது, பக்குவம் இருக்கும். அவர்கள் நிதானத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக தந்திருக்கிறான். ஆக நாம் தொழுகையை ஈடுபாட்டோடு தொழுவதன் மூலமாக, முறையாக தொழுவதன் மூலமாக, நிலையாக தொழுவதன் மூலமாக நாம் நிதானம் என்கிற அந்த உயர்ந்த பண்பை பெற்றவர்களாக ஆக வேண்டும். அவசரம் என்கிற அந்த பாதகம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவனும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி நடந்து அந்த வல்ல அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு நாம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். وارض عن الخلفاء الراشدين وعن سائر الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.